Good morning to all. Today we are going to see a supplementary. The title of the supplementary is The Fun They Had. It is in Unit 2. And the supplementary has written by the writer Isaac Asimov. Before we enter into the supplementary, we want to know something about the author, which means the writer. Here we have about the author, right? See carefully. Yes, about the author, Isaac Asimov. He was born on January 2nd, 1920, was an American writer and professor of biochemistry at Boston University. Okay, he was born on 2nd January 1920ல பிறந்திருக்காரு. ஓகே ஃபைன். அண்ட் ஹி வாஸ் அன் அமெரிக்கன் ரைட்டர். அவர் பிறந்தது வளர்ந்தது அவரோட ரைட்டிங்ஸ் எல்லாமே எதை பற்றி தான் இருக்கும் அப்படின்னா அமெரிக்கா. ஸோ அவர் பிறந்து வளர்ந்தது எல்லாமே அமெரிக்காவில் தான். ஸோ ஹீ இஸ் கால்ட் அமெரிக்கன் ரைட்டர். ஸோ இஃப் சப்போஸ் இந்தியாவில் பிறந்து வளர்ந்து இந்தியா பற்றி எழுதியிருக்காங்க, நம்ம கல்ச்சர் ஃபாலோ பண்ணி நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க அப்படிங்கும்போது ஹீ மே கால்ட் இந்தியன் ரைட்டர். அப்படி தான் ஒவ்வொரு கண்ட்ரியோட நேம் வச்சோம். அமெரிக்கன் ரைட்டர், ஆஃப்ரிக்கன் ரைட்டர், ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஃபைன். அண்ட் ஆல்சோ ஹி வாஸ் அ ப்ரொஃபஸர். என்ன சப்ஜெக்ட், என்ன டிபார்ட்மெண்ட் இவர்? பயோகெமிஸ்ட்ரி. எந்த யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருந்திருக்காரு அப்படின்னா போஸ்டன் யூனிவர்சிட்டி. ஓகே. He was known for his work of science fiction and popular science. ஸோ இவருடைய இவர் எதுக்கு தான் ஃபேமஸ் அப்படின்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் எழுதுறதுல இவர் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரைட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிஃபோர் தட் வி வாண்ட் டு நோ வாட் இஸ் ஃபிக்ஷன். ஃபிக்ஷன் அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஃபிக்ஷன்னா என்னது? எஸ், ஃபிக்ஷன் அப்படின்னா லைக் இமேஜினரி ஸ்டோரி. இட் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி த ரைட்டர்ஸ் இமேஜினேஷன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி இருக்குன்னா ஒரு கற்பனை கதையாக தான் இருக்கும். அதை தான் நம்ம ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மூவி சொல்லலாம், தமிழ் மூவியை நம்ம சொல்லலாம். லைக் அந்த எந்திரன் மூவிலாம் பார்த்துருப்போன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னாலஜி, சயின்ஸ் அதை பற்றி தான் பேசியிருப்பாங்க இல்லையா? ஸோ தட் இஸ் கால்டு சயின்ஸ் ஃபிக்ஷன். ஸோ நம்ம ஸ்டோரியாக படித்தோம் அப்படின்னா அது சயின்ஸ் ஃபிக்ஷன். அந்த மாதிரி கதைகளை நம்ம ரீட் பண்ணுறோம், புக்கில் ரீட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது தட் இஸ் கால்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன். அண்ட் எஸ், he is famous for his science fiction. And Asimov was a prolific writer and editor, more than 500 books, an estimated 90,000 letters and postcards. ஸோ இவர் எப்படிப்பட்ட ஒரு ரைட்டர் அப்படின்னா he was a prolific writer. Prolific, what is the meaning? He can produce many works. நிறைய அவரோட ரைட்டிங்ஸ் அவரால் கொடுத்துட்டே இருக்க முடிஞ்சிருக்கு அவர் இருக்க வரைக்கும். ஸோ ப்ராலிஃபிக் அப்படின்னா ஒரு ப்ரொடக்டிவ், வாட் இஸ் தட், ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது. ஸோ அவரால் அவரோட ரைட்டிங்ஸை கொடுத்துட்டே இருந்திருக்க முடிஞ்சுது. அதுதான் புதுசாக நிறைய விஷயங்கள் அவரோட ரைட்டிங்ஸில் கொடுத்துட்டே இருந்திருக்க முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் இவரை ப்ராலிஃபிக் ரைட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹீ எடிட்டட் அப்படின்னா நமக்கு தெரியும், எடிட்டர் அப்படின்லாம் சொல்லுவோம். இந்த எடிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனே நம்ம அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது எதுக்காக, என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எடிட் அப்படிங்கிறது ஒரு கரெக்ஷன் பண்ணுற மாதிரி தான். நம்ம ஆல்ரெடி ஏதாவது ஒன்று பண்ணியிருப்போம். ஸோ அதில் நம்ம ஏதாவது ஆட் பண்ணணும், இல்லை இருக்கிறத கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது தான் நம்ம எடிட் ஆப்ஷனே சூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இவர் என்ன பண்ணியிருக்காரு, எதை எடிட் பண்ணியிருக்காரு அப்படின்னா மோர் தென் 500 புக்ஸ். ஸோ ஒரு புக்கு இப்போ பப்ளிஷ் ஆகுது அப்படின்னா ரைட்டர் பாட்டுக்கு எழுதி அதை அப்படியே விட்டுற மாட்டார். ஸோ என்னது, அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா அப்படிங்கிறத இப்போ நியூஸ் பேப்பர்லாம் நமக்கு டெய்லி நம்ம பார்க்குறோம் இல்லையா?
இல்லையா. ஸோ அந்த ஒரு நியூஸ் பேப்பர் நமக்கு கையில் கிடைக்குது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அதில் வந்து நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஸோ ஜேர்னலிஸ்ட்லாம் வந்து நியூஸ் கலெக்ட் பண்ணி கொண்டு போய் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து அங்கே இருக்க எடிட்டர்லாம் பார்ப்பாங்க. அண்ட் அதுக்கு மேலே ஒரு சீஃப் எடிட்டர் இருப்பார். ஸோ இவங்க எல்லாத்தோட பார்வைக்கும் போயிட்டு தான் அது ஃபைனலைஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் அதை பிரிண்ட் போட்டு நமக்கு நியூஸ் பேப்பராக வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இவர் வந்து ஒரு புக்கில் 2 புக்கில் என்னது 500 புக்ஸை வந்து இவர் எடிட் பண்ணியிருக்காரு. அண்டு எவ்வளோ லெட்டர்ஸ் அண்ட் போஸ்ட் கார்ட்ஸ்லாம் எழுதியிருக்காரு அப்படின்னா ஒரு என்ன எஸ்டிமேட் ஜஸ்ட் ஒரு எவாலுவேஷன் போட்டிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னா 90,000 லெட்டர்ஸ் அண்ட் போஸ்ட் கார்ட்ஸ். எஸ், நமக்கு லெட்டர்ஸ்க்கும் போஸ்ட் கார்ட்ஸ்க்கும் வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். ஃபைன். Asimov wrote hard science fiction along with Robert A. Heinlein and Arthur C. Clarke. ஸோ அசிமோ வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு புக்கு, என்ன புக்கு அப்படின்னா ஹார்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படிங்கிறது தான் இந்த புக்கோட நேம். ஸோ அதை வந்து யார் கூடலாம் சேர்ந்து அதை எழுதியிருக்காரு அப்படின்னா அலாங் வித் ராபர்ட் ஏ ஹெய்லைன் அண்ட் ஆர்த்தர் சி கிளார்க். இவங்க 2 பேர் கூட சேர்ந்து அவர் அந்த புக் எழுதியிருக்காரு. எந்த புக்கு? ஹார்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன். ஓகே. He was considered one of the best science fiction writers during his lifetime. ஸோ இவர் வாழ்ந்த காலத்தில், எந்த காலத்தில் வந்திருக்காரு? 19th 18th செஞ்சுரியில் இருந்திருக்காரு இல்லையா. ஸோ அந்த டைமில் இவர் என்ன அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சயின்ஸ் ஃபிக்ஷன் ரைட்டர்ஸ். ஸோ சயின்ஸ் ஃபிக்ஷன் ரைட்டர்ஸ் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த சில பேரில் பெஸ்ட் அப்படின்னு யாரை சொல்லலாம்னா இவரை சொல்லலாம். எப்போது? இன் ஹிஸ் லைஃப் டைம். ஓகே, திஸ் இஸ் வாட் அபவுட் தி ஆத்தர் ஐசக் அசிமோவ். And now let's move into the supplementary. Yeah, it is very interesting and creative story. ஸோ நம்ம வந்து இந்த ஸ்டோரி படிக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் வார்ம் அப் ஆகிக்கணும். ஸோ எப்படி நம்ம வார்ம் அப் ஆகலான்னா, லைக் இந்த ஸ்டோரியை வந்து எப்போ நடக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 2157 நடக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம இருக்கிறது எந்த இயர்? 2020 இருக்கோமா. ஸோ ஒரு 150-160 வருஷம் அட்வான்ஸ்டாக யோசிக்கணும். ஸோ அப்போ வந்து என்ன மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட் இருக்கும், என்ன மாதிரியான ஒரு கண்டிஷன் இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஸ்டோரியில் சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து இப்போது எப்படி இமேஜின் பண்ணிக்கணும்னா, நம்ம வந்து இப்போது இந்த டைமில் கிடையாது, இந்த செஞ்சுரியில் கிடையாது, இன்னும் ஒரு 100-150 வருஷம் அட்வான்ஸ்டாக போனால் வந்து எப்படி இருக்கும். ஸோ அந்த டைமில் தான் நம்ம இருக்கோம். எந்த இயரில் இருக்கோம் இப்போ நம்ம அப்படின்னா 2157 இருக்கோம். 2157 வருஷத்தில் நம்ம இப்போது இருக்கோம் அப்படின்னு தான் நம்ம நினச்சிக்கணும். ஓகே, ஃபைன். லெட்ஸ் see the warm up. எஸ், here is an imaginary high school class depicted in a French postcard. ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்களா. see this, wait, see here is a picture, right? ஸோ இந்த பிக்சர் வந்து எதில் இருந்த பிக்சர் அப்படின்னா ஃப்ரெஞ்ச் போஸ்ட் கார்டில் இருந்த ஒரு பிக்சர். ஃப்ரெஞ்ச் போஸ்ட் கார்டு, நம்ம போஸ்ட் கார்டு பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அது நம்ம ஊரில் பார்த்தது இல்லாமல் ஃப்ரெஞ்சில் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய போஸ்ட் கார்டில் இருந்த பிக்சர் தான் இது. ஸோ இது பார்க்கும்போது என்ன நமக்கு தோணுது? வாட் யூ பீப்புள் ஆர் திங்கிங்? ஸோ இது பார்க்கும்போது என்ன தெரியுது நமக்கு அப்படின்னா, ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து இதில் காட்டியிருக்காங்க. அது நீங்கள் வந்து நல்லா டீப்பாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ என்னது, இங்கே வந்து ஒருத்தர் அந்த மெஷின் மாதிரி இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஒருத்தர் நின்றுட்டுருக்காரு, பால்ட் ஹெட், அவங்க ஒருத்தர் நின்றுட்டுருக்காரு. நின்று என்ன பண்ணிகிட்ருக்காரு? புக்ஸ் எல்லாம் எடுத்து உள்ளே போட்டுட்ருக்காரா. சைடில் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு? அந்த மிஷினை வந்து ரொட்டேட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இங்கே புக்கை போட்டு அப்படின்னா சிம்பிளாக எப்படி சொல்லலாம், அந்த புக்கெலாம் போட்டு அரைச்சிட்ருக்காங்க, அப்படி தானே. எஸ், என்ன ஆகுது? அது அப்படியே இங்கே கனெக்ஷன் வழியாக இங்கே ஸ்டூடெண்ட்ஸோட மைண்டில் அங்கே பாருங்கள், ஹெட்ஃபோன் மாதிரி கொடுத்துருக்காங்களா, ஹெட்செட் மாதிரி. ஸோ
அவங்களுக்குள்ளே அப்படியே டைரெக்டாக வந்து அவங்களுக்குள்ளே அது போகிற மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இது என்னது, இதில் என்ன தெரியுது நமக்கு? ஸோ எஜுகேஷன் சிஸ்டம் வந்து இப்போது இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத ஒரு சிம்பாலிக்காக சொல்கிறது தான் வந்து இந்த பிக்சர். இது ஃபைன். இது வந்து எதில் இந்த பிக்சர் அப்படின்னா ஃப்ரெஞ்ச் போஸ்ட் கார்டு. எந்த டைமில் 1901லேருந்து 1910 அந்த டியூரேஷனில் ஃப்ரெஞ்ச் போஸ்ட் கார்டில் இந்த இமேஜ் தான் இப்போ நம்ம பார்த்தது. ஃபைன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா எஸ் தேர் இஸ் வார்ம் அப் கொஷின்ஸ். வெரி சிம்பிள் கொஷின். என்ன அப்படின்னா, லிசன், டிஸ்கஸ் what do you think have come true in the present century. ஸோ இப்போ ப்ரெசன்ட் செஞ்சுரியில் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த பிக்சர், அதுலேருந்து என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த பிக்சருக்கும் இப்போ நம்ம கரண்ட் சினாரியோக்கும் என்ன மாதிரியான சிமிலாரிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது தான். எந்த விஷயம்லாம் வந்து பாசிபிளாக இப்போ நடந்திருக்கு அப்படிங்கிறது தான். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் நவ் share your views about the changes that you and your classmates expect in your school and classroom in about 20 to 50 years. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, we want to share our views. என்ன எதை பற்றின வியூஸ் அப்படின்னா, what are the changes we want இதில் in our school, சரியா, அண்ட் கிளாஸ் ரூம். நம்மளோட ஸ்கூல்லையும் நம்ம கிளாஸ் ரூம்லையும் என்ன மாதிரியான சேஞ்சஸ் வரணும் அப்படின்னு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சில விஷயங்கள் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இது இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் ஒரு 20 to 50 இயர்ஸில் என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, நினைக்கிறீங்க அப்படிங்கிறது தான், அதை தான் ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க. Fine, let's move into the story. It is very very interesting and simple story. Just listen what I am saying. நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இப்போ நம்ம வந்து எந்த ஒரு டைமில் இருக்கோம் அப்படின்னா, எந்த இயரில் இருக்கோம் அப்படின்னா 2157 2157வது வருஷத்தில் நம்ம இப்போது இருக்கோம். சரியா, ஜஸ்ட் இமேஜின். ஸோ நான் இதை முன்னாடி என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா, இது வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன். ஸோ சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்னா நான் அதுக்கு எக்ஸாம்பிளும் சொன்னேன் இல்லையா. என்ன சொல்கிறது, டெக்னாலஜி, சயின்ஸ், இதை பற்றி தான் நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. Read the story to find out how a student like Margie studies in the year 2157. ஸோ இந்த ஸ்டோரி நம்ம படித்தா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னு சொல்கிறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட், யார் மாதிரியான ஸ்டூடெண்ட், மார்கி மாதிரியான ஒரு, இப்போ மார்கிங்கிறது என்னது, இட் இஸ் அ நேம் ஆஃப் அ கேர்ள். சரி, அது வந்து ஷார்ட்டாக சொல்லியிருக்காங்க மார்கி அப்படின்னு. மேபி ஹர் நேம் என்னவாக இருக்கலாம் அப்படின்னா மார்க்ரெட் அந்த மாதிரி இருக்கலாம், மார்க்ரெட்டாக இருக்கலாம். அதை வந்து ஷார்ட்டாக அங்கே மார்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மார்கி மாதிரியான ஒரு ஸ்டூடெண்ட் எந்த வருஷத்தில் படிச்சுட்ருக்காங்க, 2157வது வருஷத்தில் அவங்க இப்போது படிச்சிட்ருக்காங்க. சரியா, ஓகே. மார்கி ஈவன் ரோட் அபவுட் இட் தட் நைட் இன் ஹர் டைரி. On the page headed 17 May 2157, she wrote, "Today Tommy found a real book." ஸோ இவங்க வந்து மார்கிக்கு என்ன ஒரு ஹேபிட், இப்போ தான் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. லிசன். மார்கிக்கு என்ன ஒரு ஹேபிட் இருக்குது அப்படின்னா, ஷீ ரைட்ஸ் டைரி. நம்ம டைரி எழுதுகிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ நைட் வந்து எடுத்து வச்சு உட்காந்தோம் அப்படின்னா அந்த மார்னிங்லேருந்து அந்த டைம் டைரி எழுதுறதுக்கு அந்த நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு ரிமெம்பராக இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவோ அதெல்லாம் வந்து நம்ம நோட் பண்ணி வைப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு டைரி ரைட்டிங் ஹேபிட் யாருக்கு இருக்குது அப்படின்னா மார்கிக்கு இருக்குது. ஸோ அந்த டே, எந்த டே, ஆன் த பேஜ் ஹெட்டட் 17 May. ஸோ 2157வது வருஷம் மே மந்த் 17 அந்த டேட்டில் ஹெட்டிங் போட்டு எழுத ஆரம்பிக்கிறாங்க அவங்க டைரியை. என்னென்ன ஹெட்டிங் போடுறாங்க? ஷீ ரோட், டுடே டாமி ஃபவுண்ட் அ ரியல் புக்.
இன்றைக்கி டாமி என்ன பண்ணியிருக்கான், ஹீ ஃபவுண்ட் அ ரியல் புக். டாமி அப்படிங்கிறது மார்கியோட ஃப்ரெண்ட். ஸோ அவன் பேர் தான் வந்து டாமி. ஸோ டாமி என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா ஹீ ஃபவுண்ட் அ ரியல் புக், உண்மையான புக்கை அவன் கண்டுபிடிச்சிருக்கான் அப்படின்னு யார் வந்து எழுதுகிறாங்க, மார்கி எழுதுகிறாங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், ரியல் புக்கு ஃபவுண்ட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க அப்படின்னா வாட் இஸ் த மீனிங். ஸோ அப்போ வந்து அவங்க அது வரைக்குமே ஒரு புக்கு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்ததே கிடையாது. அதுதான் இங்கே அர்த்தம். சரியா, அப்போ எப்படி படிப்பாங்க, ஸோ அதெல்லாமே நம்ம பின்னாடி பார்க்கலாம். இட் வாஸ் அ வெரி ஓல்டு புக். Margie's grandfather once said that when he was a little boy, his grandfather told him that there was a time when all stories were printed on paper. ஸோ டாமி ஃபைன் பண்ணான் இல்லையா ஒரு புக், அந்த புக்கை பற்றி சொல்கிறாங்க. இட் வாஸ் அ வெரி ஓல்டு புக், அது ரொம்ப ஒரு பழைய புக்கு. Margie's grandfather once said that when he was a little boy, his grandfather told him. ஸோ மார்கியோட கிராண்ட்ஃபாதர்னால் யார் நமக்கு தெரியும் இல்லையா. மார்கியோட கிராண்ட்ஃபாதர் ஒரு தடவை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஹிஸ் கிராண்ட்ஃபாதர் மார்கியோட கிராண்ட்ஃபாதருக்கு அவருடைய கிராண்ட்ஃபாதர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு காலத்தில் எல்லா ஸ்டோரிஸுமே வந்து பிரிண்டட் ஆன் பேப்பரில் தான் பிரிண்ட் ஆகியிருக்கும், அதை தான் வந்து நாங்கள் படித்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. லிசன் கேர்ஃபுல்லி. Margie's grandfather once said that when he was a little boy, யார், மார்கியோட கிராண்ட்ஃபாதர் மார்கிக்கிட்ட என்ன சொல்லியிருக்காரு, அவர் சின்ன பையனாக இருக்கும்போது அவருடைய தாத்தா எதை பற்றி சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த புக்ஸ் பற்றி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த பிரிண்ட்டு இப்போ நமக்கு வந்து இது ஒரு யூஸ்வலான ஒரு விஷயம். ஸோ பேப்பரில் வந்து லெட்டர்ஸ் பிரிண்ட் ஆகி புக்காக வர்றது அப்படிங்கிறது இட் இஸ் ஒன் யூஸ்வல் அண்ட் கேஷுவல் திங். பட் இப்போ இந்த ஸ்டோரி எந்த வருஷம் நடந்துகிட்ருக்கு, 2157 இருக்குது. ஸோ அந்த அட்வான்ஸ்டு டெக்னாலஜி எல்லாமே அட்வான்ஸ்டாக இருக்கக்கூடிய அந்த டைமில் இந்த மாதிரி கிடையாது, புக்ஸ் வந்து இப்படி கிடையாது. ஸோ அவங்க எல்லாமே வந்து நம்ம இப்போ டிஸ்பிளேயில் தான் பார்ப்பாங்க, நம்ம புக்ஸ் வச்சு படிக்கிறோம். ஸோ அட்வான்ஸ்டாக என்ன அடுத்த லெவலுக்கு எப்படி போகுது அப்படின்னா அவங்க வந்து டிஸ்பிளேயில் பார்ப்பாங்க. இப்போ நம்ம கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன்லாம் பார்க்குறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி. ஸோ அதனால தான் வந்து இவங்களுக்கு எப்படி தோணுதுன்னா அந்த புக்கே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. நமக்கு வந்து இப்போது அந்த காலத்தில் ஒரு 18th century 17th centuryயில் யூஸ் பண்ண விஷயமெல்லாம் பார்த்தா நமக்கு ஒரு ஒண்டராக பார்ப்போம் இல்லையா. ஓ இப்படிலாம் இருந்திருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் கேமரா அப்படின்லாம் பார்த்தோன்னா ஒரு ரூம் சைஸ்க்கு அவ்வளோ பெருசாக இருக்கும். பட் இப்போது வந்து அது நம்ம மொபைல்லையே யூஸ் பண்ணிக்கிற மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் மொபைல். இப்போ அது அவ்வளோ டெக்னாலஜி வந்து டெவலப் ஆனதுனால இப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் 2157 அவங்களுக்கு புக் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து ஒரு வித்தியாசமான ஒன்றா தெரியுது. ஃபைன். நெக்ஸ்ட், they turned the pages which were yellow and crinkly, and it was awfully funny to read words that stood still instead of moving the way they were supposed to on a screen, you know. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த புக்கை எடுத்துகிட்டு அப்படியே ஒவ்வொரு பக்கமாக திருப்பி பார்க்குறாங்க. ஸோ அந்த புக்கே வந்து எப்படி இருக்குன்னா அந்த புக்கோட பேஜஸ் எல்லாம் விச் வேர் எல்லோ அண்ட் கிரிங்க்லி. வாட் இஸ் த மீனிங்? கிரிங்க்லி அப்படின்னா வித் மெனி ஃபோல்ட்ஸ். ஸோ எப்படின்னா இப்போ நம்ம பழைய ஓல்டு புக்லாம் ஏதாவது உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா எடுத்து பாருங்கள், அந்த பேஜோட கார்னர்லாம் வந்து மடங்கி இருக்கும். அண்டு உள்ளுக்குள்ளே வந்து விரிசல் வந்த மாதிரி லைன்ஸ்லாம் போயிருக்கும்ல. ஸோ அதுதான் வந்து எல்லோனா பழைய புக் அப்படின்னா அந்த ஒயிட் பேப்பர் அப்படிங்கிற கலரே இட் டர்ன்ட் இன்டு லைக் எல்லோ அண்ட் பேல் அந்த மாதிரி ஒரு கலரில் மாறிடும் இல்லையா. ஸோ அதுதான் சொல்கிறாங்க. they turned the pages which were yellow and crinkly and it was awfully funny. ஸோ
எது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஆஃப்லி அப்படின்னா வெரி அப்படின்னு சொல்லி அர்த்தம், ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி அப்படி சொல்லலாம். இட் வாஸ் ஆஃப்லி ஃபன்னி டு ரீட் வேர்ட்ஸ் தட் ஸ்டுட் ஸ்டில் இன்ஸ்டீட் ஆஃப் மூவிங். ஸோ அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா வேர்ட்ஸ்லாம் அந்த டிஸ்பிளேயில் ஸ்க்ரீனில் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை தான் வந்து அவங்க படித்து பழகியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து புக்கை கொடுத்து அவங்க புக்கை எடுத்து பார்த்து அதை படிக்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்பவே வந்து காமெடியாக ஃபன்னாக இருந்திருக்கு. பிகாஸ் லெட்டர்ஸ்லாம் என்ன ஆகாது, புக்ஸில் மூவ் ஆகாது, அப்படியே தான் இருக்கும் இல்லையா. ஸோ அதை பார்த்து அப்படியே நம்ம படிக்கிறோம். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு டிஸ்பிளேயில் என்ன ஆகிட்ருக்கோம், ஒரு ஸ்க்ரீனில் அப்படியே லைன் பை லைன் வேர்ட்ஸ் பை வேர்ட்ஸ் எல்லாம் போயிட்டே இருக்கும், ரன்னிங்லேயே இருக்கும். அதை தான் அவங்க பார்த்து பார்த்து படிக்கிறாங்க. ஸோ அப்படி படித்து பழகின அவங்களுக்கு புக்கில் படிக்கிறது எப்படி இருக்குன்னா பயங்கர காமெடியாக இருக்குது. அதுதான் சொல்கிறாங்க. அண்ட் தென் வென் டர்ன்டு பேக் டு த பேஜ் பிஃபோர் it had the same words on it that it had when they read it the first time. ஸோ பேஜ் திருப்பி பார்க்குறாங்க. திருப்பி பார்த்தாலும் என்ன இருக்குதுன்னா முன்னாடி பேஜில் என்ன படித்தாங்களோ அதே தான் பின்னாடி பக்கமும் வர மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் காமெடியாக நினச்சி சிரிக்கிறாங்க. அண்ட் கீ said Tommy, what a waste. When you are through with the book, you just threw it away, I guess. Our television screen must have had a million books on it and it's good for plenty more. I wouldn't throw it away. ஸோ இதை பார்த்ததுமே அந்த புக்ஸ்லாம் வச்சு படித்து பார்த்ததுமே டாமி வந்து கூப்பிட்றாரு. யாரை கூப்பிட்றாரு, கீ அப்படின்னு சொல்லிட்டு மாகியை தான் கூப்பிட்றாரு. மாகி அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாகியை தான் அவர் கீ அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு, வாட் அ வேஸ்ட், இது சுத்த வேஸ்டாகிட்ருக்குப்பா இந்த புக்ஸ்லாம். ஸோ அது எப்படி இருக்குது, நீ ஒரு தடவை அதை தரவாக படிச்சிட்டினா படிச்சிட்ட அப்படின்னா என்ன பண்ணிடலாம், ஐ திங்க் வி ஜஸ்ட் த்ரூ இட் அவே, தூக்கி போட்டுடலாம் போல். நம்மளோட டெலிவிஷன் ஸ்க்ரீனில் என்ன இருக்குது, இந்த மாதிரி மில்லியன் ஆஃப் புக்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம், வி உடன்ட் த்ரோ இட் அவே, நம்ம என்ன பண்ண மாட்டோம், தூக்கி போட மாட்டோம். ஸோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவங்களோட டெலிவிஷன் ஸ்க்ரீன் இருக்குது இல்லையா, நான் சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து இன்ஸ்டெட் ஆஃப் புக் தே ஆர் யூஸிங் த ஸ்க்ரீன், இந்த டிஸ்பிளே தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து என்ன இருக்குது, மில்லியன் ஆஃப் புக்ஸ் இருக்குது, இந்த மாதிரி லட்சக்கணக்கில் புக்ஸ் இருக்குது. நம்ம என்ன பண்ணிக்கலாம், எப்போ எது தேவையோ அதை எடுத்து படிச்சுக்கலாம். அண்டு தூக்கி போடணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இருக்காது. ஆனால் இந்த புக்ஸ் இப்போது பிரிண்டட் ஃபார்மில் அவங்களுக்கு ஒரு புக்கு கிடச்சிருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணிடலாம், நம்ம ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டு த்ரோ இட் அவே, தூக்கி போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் சேம் வித் மைண்ட் செட் மார்கி. She was 11 and hadn't seen as many telebooks as Tommy had. He was 13. ஸோ டாமி இதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா, என்னோட அந்த டெலிவிஷன் ஸ்க்ரீனில் எவ்வளோ புக்ஸ் இருக்குது, இட் மஸ்ட் ஹாவ் ஹேட் அ மில்லியன் புக்ஸ் ஆன் இட். மில்லியன் புக்ஸ் இருக்குது இல்லையா, லட்சக்கணக்கில் புக்ஸ் இருக்குது இல்லையா அப்படின்னு சொன்னார்ல. ஸோ அதை தான் வந்து இங்கே மார்கி நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, சேம் வித் மைன், என்னோடதில் இருக்க மாதிரியே, என்னோட டெலிவிஷன் ஸ்க்ரீனில் இருக்க மாதிரியே, ஓகே உன்னோடதுலேயே இருக்குது போல். ஆக்சுவலாக வந்து மார்கிக்கு ஏஜ் எவ்வளோ அப்படின்னா, ஷி வாஸ் 11 years old அண்ட் டாமி வாஸ் 13 years. ஸோ ரெண்டு பேருக்கும் வந்து 2 years டிஃப்ரென்ஸ் இருக்கா. ஸோ அப்போ டாமி வந்து என்ன பண்ணிகிட்ருப்பார்னா, மார்கியை விட அட்வான்ஸ்ட் கிளாஸஸ் போயிட்டுருப்பார் இல்லையா. டாமி பார்த்த அளவுக்கு புக்ஸ் யார் பார்த்துருக்க மாட்டாங்க, மார்கி பார்த்துருக்க மாட்டாங்க. பிகாஸ் ஷீ இஸ் ஜஸ்ட் 11. ஷீ சேட், வேர் டிட் யூ ஃபைண்ட் இட், கேட்குறாங்க, இந்த புக்கு உனக்கு எங்கேருந்து கிடச்சிது, வேர் டிட் யூ ஃபைண்ட் இட், எங்கேருந்து கண்டுபிடிச்சி எடுத்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன் மை ஹவுஸ், he pointed without looking because he was busy reading. இந்த அட்டிக் என்ன சொல்கிறாருன்னா, கேட்குறாங்க, மார்கி கேட்குறாங்க எங்கேருந்து எடுத்த அப்படின்ட்டு. உடனே அதுக்கு வந்து டாமி சொல்கிறாரு, இன் மை ஹவுஸ், எங்கள் வீட்டில் தான் கிடச்சிது. ஜஸ்ட் அவள் கேட்குறா, அப்படி மார்கி கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக மூஞ்சி பார்த்து கூட ஆன்சர் பண்ணல. என்ன பண்ணுறாரு, ஹீ இஸ் வெரி பிஸி வித் ஹிஸ் ரீடிங், அந்த புக்ஸை படிக்கிறதுல ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால அவன் மூஞ்சி கூட பார்த்து பதில் சொல்லாமல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆன்சர் மட்டும் சொல்கிறாரு, எங்கள் வீட்டில் தான் அட்டிக்கில் இருந்துச்சு அப்படின்னு. அட்டிக்னா என்னது, அட்டிக் அப்படின்னா அந்த ரூஃப், அந்த பரன் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, வீட்டில் மேலே இருக்கும், நம்ம லைக் ஸ்டோர் ரூம் மாதிரி அந்த திங்ஸ்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ ரூஃப், பரனில்
அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து அட்டிக்.